ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கட் ஒர்க் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க டிசைனுக்கு வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போடுங்க. ஒரு இதை கூட விடாமல் கேர்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் க்ளியர் பண்ணி விட்றேன். செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சதும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் செயின் வித் ஜிக்ஸாக்னு ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து என்ன பண்ணணும்னா செயினை போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் மாதிரி குட்டி குட்டியாக போடணும். அதை தான் இப்போ நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். அதுதான் கட் ஒர்க்குன்னு சொல்கிறது. கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செயின் போட்டு முடிச்சுட்டு அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை இதில் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம குட்டி குட்டியாக போடணும். அப்படி போடும்போது அப்படியே ரொம்ப சின்ன சின்னதாக போட்டோம்னா நம்மளுக்கு அது இது பண்ணும். இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஊதுவத்தி வச்சு இதை ஃபுல்லுத்தையும் நமக்கு தேவையில்லாத இடத்துலலாம் ஃபுல்லாக அது ஃபயர் பண்ணி அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஏதாச்சும் கிளாத் வேணும், வேறு கலரில் செப்பரேட்டான கலரில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. ஜிக்ஸாக் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாலாம் போடக்கூடாது. குட்டி குட்டியாக போட்டு முடிச்சதும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு ஊதுவத்தி வச்சு பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்னொரு டைம் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் நெருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கிளாத் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு ஃபயர் அதில் பட்டுட்டா கூட நீங்கள் வந்து துணியை வச்சு அந்த கீழே வச்சுருக்க கிளாத்தை வச்சு லைட்டாக துடைச்சிங்கன்னா கூட அது சரியாயிடும். அதுக்காக தான் கையில் ஒரு கிளாத் வச்சுக்க சொல்கிறேன். இப்போ இது கீழே ஏதாவது கிளாத் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு வேறு எதனா செப்பரேட் கலரில் கொடுத்துட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு சேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.